சித்தர்களே துணை. இந்த வெயிலின் உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய சிறு மூலிகை மருத்துவத்தை பற்றி ஒரு குறிப்பாக எடுத்து சொல்ல முயற்சிப்போம். இந்த உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய இந்த வெயிலிலிருந்து உஷ்ணத்தை தணித்து உடலையும் உயிரையும் காப்பாற்றுவதற்கு சித்தர்கள் பலவாறாக மூலிகை மருந்து குறிப்புகளை அநேகமாக சொல்லியிருக்கிறார்கள். அதில் ஒரு சிறு குறிப்பாக எடுத்து சொல்ல முன்வந்துள்ளோம். எப்படி எனில், சோற்று கற்றாழையை எடுத்து ஒரு சரலில் கட் பண்ணி அந்த மேலே பச்சை நிறுத்தம் தொலைஞ்சி விட்டு உள் நுங்கு போல் இருக்கும். அதை 7 முறை தண்ணீரை அலசி அது ஓரிரு பழங்களுடன் சேர்த்தும் மிக்சியில் அடித்து சாப்பிடலாம். சின்ன குழந்தைகள் ஒரு 50 ml முறை, பெரிய 100 ml சாப்பிடலாம். எந்த ஒரு பத்தியும் இல்லை, பக்க விலையில் பயப்பட தேவையில்லை. யார் அதிகமாக பயன்படுத்த வேண்டாம் என்றால், அதிகமாக வீசிங் உள்ளவங்க, இந்த மாதிரி உடல் குளிர்ச்சி சம்பந்தமான நோய்கள் தான் உள்ள பேஷண்ட்டு மட்டும்தான் இது எடுக்க வேண்டாம். அது டாக்டருடைய அறிவுரைத்தின்படி அதை பயன்படுத்த வேண்டும். மற்ற எல்லோரும் பயன்படுத்தலாம். வெறும் ஜூஸாக எடுத்துக்கூடும் பயன்படுத்தலாம், மோரில் கலந்தோ பயன்படுத்தலாம். சித்தர்கள் அநேகமாக பாட்டாக இதை பாடி புலம்பிருக்கிறார்கள். எப்படி எனில், நட்ட நடு பாட்டுக்குள்ளே குத்து விரித்தாடு மங்கையை தலையும் மறுத்து காலை மறுத்து உள்ளிருப்பதை உண்டுபார். வெள்ளை வெட்டை மேகம் அஸ்தி சுரம் இவையாவும் போய் பெண்கள் சர்வம் போல் 100 ஆண்டு காலம் இளமையோடு இருக்கலாம் என்று சித்தர்கள் மொழிந்துள்ளார்கள். அந்த மேகம் என்றால் உஷ்ணம். உஷ்ணம் என்றால் உடலுக்கு அதிகமாக உஷ்ணத்தை தரக்கூடிய ஒரு வியாதியாகும். அதிகமாக இந்த சுகர் நோய் உள்ளவர் எல்லாருமே இந்த வெயிலில் தாங்க முடியாது. அதிகமாக உஷ்ணம், இயற்கையே உஷ்ணம், உடலும் உஷ்ணம், அப்போ தாங்க முடியாது. அப்படியாப்பட்ட அந்த உஷ்ண நோய், பெண்களுக்கு வரக்கூடிய வெள்ளை வெட்டை, இந்த மாதிரி நோய் எல்லாம் குணமாகும். குறுக்கு என்ற நோய்ன்றது முக்கியமாக சொல்கிறாங்க. நீர்த்தாரை புண்கள் எல்லாம் அற்புதமாக இது குணமாகுது. இன்னும் அநேக நோய்கள் இது தீரும். இது அனுபவ மருத்துவத்தில் இதை ஒரு சில மருந்துகள் சேர்த்து கொடுத்தோம் அநேக நோய்களும் போகும். இன்னும் அதிலே சோத்து கத்தாழக்கூடிய கடுக்காய் தோலை போட்டு அதை அந்த நுங்கு போல் இருக்கும் கடுக்காய் தோலை போட்டு ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் வைத்து பிடித்தால் அந்த குழப்பெல்லாம் போய் சாறு மட்டும் வழிந்து பிரிந்து விடும். ஆனால் சோற்று கற்றாழை வழவழப்பு அவள் லேசில் எடுக்க முடியாது. இந்த கடுக்காய் சேர்த்து விட்டால் பிடிந்தால் ஈஸியாக பிடிந்துவிடும். அந்த சாறை குடித்தால் தாது பலங்கள் உண்டாகும், உடல் உஷ்ணங்கள் தனியும், மல ஜலங்கள் நன்றாக போகும், உடலுக்கும் பலத்தை தரும். அது அற்புதமான ஒரு மருந்தாகும். இன்னும் இந்த உடல் குளிர்ச்சியை தரக்கூடிய சிறு சிறு குறிப்பிலான வெந்தயத்தை பயன்படுத்தலாம். நன்றாக ஊற வைத்து அது இரவு நேரத்தில் ஊற வைத்து காலையில் வடிகட்டி விடும். அது மிக்சி போட்டு அரைத்தோ சாப்பிடலாம். அதையே தலைக்கும் தடவலாம். முழுக்கு சுண்டு இந்த மாதிரி இருந்தாலும் உஷ்ணமும் தனியும் பயன்படுத்தலாம். நன்றாக உஷ்ணத்தை தணிப்பதற்கு மோர், இயற்கையில் உருவாக்கக்கூடிய மோர், பால், வெண்ணெய், நெய்களை அதிகமாக பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்தினால் உஷ்ணத்தை தனித்திருந்து நோய்களை காப்பாற்றலாம். இன்னும் அநேக நோய்கள் இருக்கின்றன. வேறொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.